ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆப்கானிஸ்தானுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடந்த போட்டியில் 8 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா அபாரமாக ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ இந்த போட்டியில் நாயகன் யார் அப்படின்னா இப்ராஹிம் ஜர்டான் இவர் தான். இப்போ இவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருப்பாங்க. வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி மிரட்டிட்டார். 200 ரன்னை நெருங்கிட்டார். ஜஸ்ட் மிஸ்ஸில் அது போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இவர் என்னுடைய ரோல் மாடல் விராட் கோலி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இந்திய ரசிகர்களை பார்த்து மேட்ச்சில் இந்திய கொடியை காமிச்சிட்டு இந்திய ரசிகர்கள் ஆப்கானிஸ்தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களை கையெடுத்து கும்பிட்டு ஒரு மரியாதையும் கொடுத்துருக்காரு. ஒரு நன்றி மறக்காமல் ஆப்கானிஸ்தான் அணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேமில் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு களமிறங்கி 325 ரன்கள் சேர்த்துட்டாங்க. இந்த 177 ரன்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு லிஸ்ட்டிலலாம் ஒரு ஆப்கானிஸ்தான் வீரர் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பாகிஸ்தான் மண்ணில் ஓடிஐ கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் அடித்தது அப்படின்னு பார்க்குறப்ப கேரி கிறிஸ்டன் 1996 188 அடித்தார். விவி ரிச்சர்ட்ஸ் 1987 181 அடித்தார். 2023 நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டாக ஃபக்கர் ஜமான் அடித்தார். இப்போ 2000க்கு முன்னாடி நடந்ததை விட்டுருங்க. இப்போ ரீசெண்டாக அடித்ததுன்னா ஃபக்கர் ஜமான் 180 அடித்தார். அவர் ஒரு பாகிஸ்தான் வீரர், சொந்த மண்ணில் 180 அடித்தார். இப்போ இப்ராஹிம் ஜர்டான் பார்த்தீங்க அப்படின்னா 177 அடிச்சிருக்காரு. அப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு வெளிநாட்டு வீரர் பாகிஸ்தான் மண்ணில் அடித்த ஒரு ஓடிஐயில் தனிநபர் அதிகபட்ச ஸ்கோராக இந்த ஸ்கோர் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இப்ராஹிம் ஜர்டான் பொறுத்த வரைக்கும் இவர் ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் ஃபார் ஆப்கானிஸ்தானுக்காக, அதாவது இந்த ஆப்கானிஸ்தானுக்காக ஐசிசி டோர்னமெண்ட்டில் அதிக ரன் அடித்ததுன்னு பார்க்குறப்ப 177 தான் முதலிடம் பிடிச்சிருக்கு. ரெண்டாவது இடத்துலையும் இவர் தான் இருக்கார். 162 இதுக்கு முன்னாடி அடித்தார். 2022 ஸ்ரீலங்காவுக்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இவர் அடிச்சிருந்தார். அதே மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபியை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒருத்தர் அடித்த அதிகபட்ச தனிநபர் ஸ்கோர்னு பார்க்குறப்ப 165 பென் டக்கெட் அடிச்சிருந்தார். ஆனால் அந்த ஒரு ரெக்கார்டை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவர் முறியடிச்சிட்டார். 177 அடித்தார். பென் டக்கெட் அடித்ததும் இதே சீசன் 2025 ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாக அடித்தார். ஆனால் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டாக ஜர்டான் அதை உடனே அடுத்தடுத்த மேட்ச்லேயே அடித்து பெரிய ரெக்கார்டு பண்ணிட்டார். ஸோ ஜர்டான் இன்றைக்கி பெரிய ஒரு ஹீரோ மாதிரி ஆகிட்டார் ஆப்கானிஸ்தான் அணியில். அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இந்திய ரசிகர்கள் மற்றும் விராட் கோலி பாராட்டி ஜர்டான் பேசியிருக்காரு. என்னோட மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் விராட் கோலி தான். விராட் கோலியை மாதிரி ஆகணும், விராட் கோலி மாதிரியே அடிக்கணும் அப்படின்னு தான் நான் விருப்பப்பட்டேன். ஐபிஎல் எங்களுக்கு பெரிதாக கை கொடுத்துருக்கு. ஐபிஎல்லில் எங்கள் பிளேயர்ஸ் நிறைய பேர் ஆடுறாங்க. அதில் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. அதை எங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஷேர் பண்ணுவாங்க. எங்களுடைய கிரிக்கெட்டை மேம்படுத்தினதில் ஐபிஎலுக்கும் இந்தியாவுக்கும் முக்கியமான பங்கு இருக்குது. தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு ஐபிஎல்லில் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜர்டான் பேசியிருக்காரு. அதே மாதிரி செஞ்சுரி அடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இவரை சப்போர்ட் பண்ண இந்திய ரசிகர்களை பார்த்து கையெடுத்தும் கும்பிட்டுருக்காரு. ஏன்னா பாகிஸ்தானா ஆப்கானிஸ்தானா அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு தான் முழுக்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனாலே பாகிஸ்தான் இந்தியா மேலே கொலை காண்டாயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அது ஒரு புறம் இருந்தாலும் நம்ம இந்திய ரசிகர்கள் கிரவுண்டுக்கு ஆப்கானிஸ்தானை சப்போர்ட் பண்ண எல்லாரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ஜர்டான் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நன்றியை வெளிப்படுத்தியிருக்காரு. நன்றி.